Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் ஆப்கானி சிக்கன் எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்க போறோம். இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும், ரொம்ப கிரீமியா இருக்கும். இந்த சிக்கன் பாத்தீங்கன்னா நான் குப்பூஸ் அப்புறமா பரோட்டா சப்பாத்தி இதுக்கெல்லாம் ரொம்ப காம்பினேஷனா இருக்கும், ரொம்ப டேஸ்டியா இருக்கும். பெரியவங்களை விட குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது செய்யறதும் ரொம்ப ஈஸி தான். வாயில மெல்ட் ஆகுற அளவுக்கு அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க எல்லாருமே இதை ஒரு முறையாவது உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம டீட்டெயிலா பாத்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வாரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இந்த ஆப்கானி சிக்கன் பண்றதுக்காக சரியா 800 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். பெரிய பீஸ் சிக்கனா கிடைச்சா கண்டிப்பா எடுத்துக்கோங்க. அதை லேசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்ப இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திருக்கேன். அப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா ஒரு முறை இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். கலந்துட்டு பாத்தீங்கன்னா இது அப்படியே நம்ம மாத்தி வச்சிட போறோம். இந்த உப்பு அப்புறமா இந்த இஞ்சி பூண்டு விழுது இது எல்லாமே இந்த சிக்கன் கூட கொஞ்சமா நல்லா மேஷ் ஆகட்டும். அது வரைக்கும் இதை நம்ம அப்படியே தனியா விட்டுடலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து தனியா வச்சிருங்க. இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு மிக்சர் ஜார்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை, இந்த ரெண்டுத்தையும் நம்ம மிக்சர் ஜார்ல சேர்த்துக்கணும். இது கூடவே காரத்துக்கு பாத்தீங்கன்னா பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். நீங்க சின்ன சைஸ் பச்சை மிளகாய் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 6ல இருந்து 7 கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு பாத்தீங்கன்னா முந்திரி, இது நம்ம கண்டிப்பா சேர்த்துக்கணும். முந்திரி இல்ல அப்படின்னா இதுக்கு பதிலா பாதாம் கூட நீங்க சேர்த்துக்கலாம். ஆனா சூடு தண்ணியில தோல் உரிச்சிட்டு அதுக்கப்புறமா சேருங்க. இது கூடவே பாத்தீங்கன்னா ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சு நம்ம தனியா வச்சிடலாம். இப்போ இன்னொரு பவுல் எடுத்திருக்கேன். இதுல சரியா 1 கப் அளவுக்கு தயிர். இந்த தயிர் பாத்தீங்கன்னா கண்டிப்பா புளிப்பு இருக்க கூடாது. நீங்க தயிருக்கு பதிலா யோகர்ட் கூட எடுத்துக்கலாம். இப்போ இது இந்த மாதிரி நம்ம தயிர் எடுத்திருக்கனால நல்லா இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா இது நல்லா இந்த மாதிரி பேஸ்டா மாறிடும். இப்போ இது கூட பாத்தீங்கன்னா நம்ம கண்டிப்பா ஃப்ரெஷ் கிரீம் சேர்க்கணும். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லயுமே கிடைக்கும். இதுல 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம இது சேர்த்து பண்ணும் போதுதான் அந்த சிக்கன் பாத்தீங்கன்னா நல்லா கிரீமியா டேஸ்டியா இருக்கும். அதுக்காக தான் இப்போ இதை சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா நம்ம கலந்து எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ் கிரீம்ல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சுவை இருக்குது. இது குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்க கொடுக்கறதுனால அவங்க உடம்புக்கு கூட நல்லா ஹெல்த்தியா இருக்கும். இப்ப இதுல நம்ம அரைச்சு எடுத்திருக்கோம்ல அந்த விழுது அது எல்லாத்தையுமே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது கூடவே நம்ம பொடிகள் சேர்த்துற போறோம். அதுக்காக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். இந்த 3 ஐட்டம்ஸ் தான் நம்ம சேர்க்கணும். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுக்கணும். இப்போ இது எல்லாம் அந்த பொடிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த பேட்டர் கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். ஒரு விஸ்க் வச்சோ இல்ல கரண்டி வச்சோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க நம்ம நல்லா கலந்து எடுத்துட்டோம். இப்போ நம்ம ஆல்ரெடி இந்த இஞ்சி பூண்டும் உப்பும் போட்டு நம்ம சிக்கன் வச்சிருந்தோம்ல அதுல பகுதி அளவு இந்த பேஸ்ட் மட்டும் நம்ம கலந்துட்டு சிக்கன் கூட நல்லா கிளறி கொடுங்க. எல்லா பக்கமும் சிக்கன்ல இந்த விழுது சேரணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கண்டிப்பா ஒரு 30ல இருந்து 40 நிமிஷம் நம்ம ஊற வைக்கணும். இது ஊறும்போதுதான் பாத்தீங்கன்னா இந்த பிளேவர் எல்லாமே இந்த சிக்கனுக்குள்ளாடி இறங்கி நல்ல ஒரு சூப்பர் டேஸ்ட் கிடைக்கும். அதுக்காக தான் நீங்க 1 hour ஊற வச்சாலும் கூட பிரச்சனை கிடையாது. இப்ப இதை நான் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். பாருங்க நல்லா ஊறிடுச்சு. இனிமே ஒரு கடாய் எடுத்துட்டு இதுல சரியா ஒரு 3ல இருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நார்மல் வெஜிடபிள் ஆயில் தான் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு இப்போ ஒவ்வொரு பீஸா இந்த சிக்கன் எல்லாத்தையுமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறோம். அதுக்காக ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாம். ஒரு 3/4 பாகம் இந்த சிக்கன் கண்டிப்பா வேகணும். அதனால எல்லா சிக்கனையும் ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு லோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கொஞ்சமா நம்ம நல்லா பொரிச்சு எடுத்துக்க போறோம். ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா இதுல கிரேவிஸோட இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் இந்த கிரேவிஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க கொஞ்சமா நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது கிரேவி எல்லாம் நல்லா வத்திட்டு இந்த மாதிரி அந்த சிக்கன் நல்லா பொரிய ஆரம்பிக்கும். ஒரு 3/4 பாகம் கொஞ்சம் நல்லா வெந்தா போதும், நீங்க வெளியே எடுத்துடலாம். இப்ப பாருங்க ஓரளவுக்கு கலர் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகவும் தேவை கிடையாது. லேசா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆக விடுங்க. ஓகே, இப்போ ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்ப நம்ம இதை வெளியே எடுத்துடலாம்.
இதை வெளியே எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்டாரண்ட்ல பண்ணக்கூடிய ஸ்டைலில் பண்ணுறதுனால நம்ம இதை தந்தூரி சிக்கன் மாதிரி இந்த மாதிரி லேஸாக டீப்பாக ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நேரடியாக நம்ம வந்து ஸ்டவ்வில் காட்டி பொரிச்சு எடுக்கணும். இது பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட நம்ம தந்தூரி சிக்கன் ஃப்ரை பண்ணக்கூடியது இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி நம்ம ஓவனில் இருக்கும்ல கம்பி அதில் வச்சு ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். இல்லை அப்படின்னு நீங்கள் ஓவனில் வச்சு கூட ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க சூப்பரா நம்ம வந்து எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். இனிமே ஒரு கடாய் எடுத்துட்டு இதுல ஒரு பீஸ் அளவுக்கு பட்டர் வந்து சேர்க்க போறோம். இது வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். இதை வந்து இப்ப நல்லா உருக விட்டுடலாம். இந்த அளவுக்கு நல்லா உருகினதுக்கு அப்புறமா ஒரே ஒரு அன்னாசி, ஒரு 3 கிராம்பு, அப்புறமா ஒரே ஒரு பட்டை, இது இவ்வளோத்தையும் சேர்த்துட்டு லேசா ஃப்ரை பண்ண விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம சிக்கன் ஆல்ரெடி பொரிச்சு வச்சிருக்கோம்ல அந்த சிக்கன் எல்லாத்தையுமே நம்ம அப்படியே இதுல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லேசா வந்து கலந்து கொடுத்துக்கோங்க. இந்த பட்டர் பார்த்தீங்கன்னா சிக்கன்ல எல்லா இடத்துலையும் பட்டு நல்லா ஃப்ரை ஆகுறதுக்காக நல்ல வாசனையா இருக்கும். உங்ககிட்ட பட்டர் இல்லை அப்படின்னா நீங்க நெய் கூட இதுக்கு பதிலாக சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி சேர்த்து வச்சிருந்தோம்ல, நம்ம அந்த சிக்கன்ல டிப் பண்ணி வச்சிருந்தோம்ல மசாலா, அது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் சேர்த்துடலாம். அப்புறமா தனியா வந்து நம்ம ஒரு பவுல்ல வச்சிருந்தோம். பகுதி தான் நம்ம வந்து ஊற வச்சிருந்தது, பகுதி வந்து தனியா வச்சிருந்தோம்ல, அதையும் இது கூடவே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுங்க. இதுல வந்து உப்பெல்லாம் இனிமே சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்தோம்ல, அது வந்து கடைசி வரைக்கும் பத்துமானதா இருக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேம்ல வேக விடுங்க. இது நல்லா வெந்து கிடைக்கும். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆகட்டும். பாருங்க இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆயிருச்சு. கொஞ்சம் நல்லா குழம்பு வத்திருச்சு. நீங்க கண்டிப்பா மூடி போட்டு தான் இதை வேக வைக்கணும். ஏன் அப்படின்னா இது அதிகமா தெறிக்க ஆரம்பிக்கும். இல்லை அப்படின்னா நீங்க லோ ஃப்ளேம்ல நல்ல லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு ஓப்பன்ல வேக விட்டாலும் ஓகே தான். இப்போ பாருங்க கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நம்ம இதை வந்து வேக விடணும். இனிமே ஓப்பன்ல விட்டுட்டு நல்ல லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இதுல இருக்கக்கூடிய எண்ணெய் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமா வெளிவர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருங்க. ஓகே, இன்னொரு 5 நிமிஷம் ஆகட்டும். இப்போ பாருங்க ஒரு 5 நிமிஷம் கூட ஆயிடுச்சு. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கடைசியா இதுல கொஞ்சமா கொத்தமல்லி எல்லாம் மட்டும் தூவிட்டு நம்ம எடுத்துடலாம். ரொம்ப ஈஸி தான் இது பண்றதுக்கு. டேஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா அவ்வளோ எம்மியா இருக்கும். ரொம்பவே கிரீமியா இருக்கும். இது வந்து நம்ம சாதத்து கூட சாப்பிட்றத விட புலாவ், அப்புறமா நான் சொன்ன மாதிரி நான், பரோட்டா, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே பக்காவா இருக்கும். ரொம்ப எம்மியா இருக்கும். இப்போ இந்த சிக்கன் பாருங்க எவ்வளோ சாஃப்டா வெந்திருக்குன்னு. எல்லா சிக்கனுமே நம்ம சேர்த்தது எல்லாமே இந்த அளவுக்கு நல்ல சாஃப்டா வெந்து கிடைக்கும். ரெஸ்டாரண்ட்லாம் நம்ம பண்ணக்கூடிய அதே ஸ்டைல்ல தான் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி தான் பண்ணுவாங்க. ரொம்ப ஈஸி தான் இது பண்றது. நீங்களும் கண்டிப்பா இதை வந்து உங்க வீட்டில் ட்ரை பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.